வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிவட் டேபிளில் ஒரு கால்குலேட்டட் ஃபீல்டு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். கால்குலேட்டட் ஃபீல்டுனா என்ன? என்கிட்ட ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்குது. ஓகே, அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி நான் ஒரு பிவட் டேபிள் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறமா நான் ஒரு புதுசாக ஒரு ஃபீல்டை ஆட் பண்ணணும். அதுக்காக நான் வந்துட்டு ரா டேட்டாவில் இருக்கிற ஷீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. பிவட் டேபிள்லேயே எனக்கு தேவையான ஃபீல்டை ஒரு கால்குலேட்டட் ஃபீல்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர்ஸாவோ, ஃபார் எக்ஸாம்பிள் அமௌண்ட்டு, கவுண்ட்டு, இந்த மாதிரி வேல்யூஸை நான் கால்குலேட் பண்ணி ஒரு புது ஃபீல்டு கிரியேட் பண்ண போகிறேன். அதுதான் வந்துட்டு கால்குலேட்டட் ஃபீல்டு. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி பார்க்கலான்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், என்னோடய ஷீட்டில் இது ஒரு ரா டேட்டா வச்சுருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் இன்ஃபர்மேஷன். அதில் பார்த்தீங்கன்னா நான் எப்போ ஆர்டர் பண்ணேன், ஆர்டர் டேட்டு, என்ன ரீஜனில் விற்றுருக்கேன், ரெப்ரசன்டேட்டிவ் யார் விற்றுருக்கா, என்ன ஐட்டம், பென்சிலு, பைண்டரு, இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸு, எத்தனை யூனிட் விற்றுருக்கேன், ஒரு காஸ்ட்டு, ஒரு 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 யூனிட்டோட காஸ்ட் எவ்வளோ, டோட்டலாக அதனுடைய காஸ்ட் எவ்வளோ. ஓகே, இதுதான் டேட்டா. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு பிவட் டேபிள் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். அதுக்கு நான் டேட்டாவை சூஸ் பண்ணிக்கிறேன். டேட்டாவை சூஸ் பண்ணிவிட்டு பிவட் டேபிள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? இல்லைனா என்னோடய பழைய வீடியோஸ் பாருங்கள். பிவட் டேபிள் க்ரியேட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நான் ஒரு புது ஷீட்டில் பிவட் டேபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? நான் ஜூம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு க்ளீனாக தெரியறதுக்காக. இந்த ஷீட்டுக்கு நான் பிவட்னு ஒரு பேர் வச்சுக்கிறேன். பிவட். இங்கே பாருங்கள், இந்த பிவட் டேபிள் கிரியேட் பண்ணிவிட்டு கிளாசிக்கல் வியூக்கு மூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிவட் டேபிள் ஆப்ஷன்ஸில் போயிட்டு டிஸ்பிளேல போனீங்கன்னா இங்கே பாருங்கள் கிளாசிக் பிவட் டேபிள் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்காகனா நமக்கு தேவையான ஃபீல்டை ட்ராக் பண்ணி நம்ம இஷ்டத்துக்கு ரோஸில், காலமில் இல்லை டேட்டாவில் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த டேட்டாவை நான் வந்துட்டு மந்த் ஆன் மந்த் நான் பார்க்க போகிறேன். மந்த் ஆன் மந்த் எந்த ஃபீல்டில் இருக்குது, டேட்டை வச்சு நம்ம மந்த் கிரியேட் பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ ஆர்டர் டேட்டை ட்ராக் பண்ணி நான் இங்கே ரோவில் போட போகிறேன். இங்கே பாருங்கள், இது வந்துட்டு டேட் வைஸ் வருது. பட் எனக்கு நான் மந்த் ஆன் மந்த் பார்க்கணும். இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள், குரூப் போங்க. குரூப்பில் போனீங்கன்னா இங்கே பாருங்கள் மந்த் ஆன் மந்த் எனக்கு வேணுமா இல்லை இயர் ஆன் இயர் வேணுமா? ஸோ எனக்கு மந்த் ஆன் மந்த் வேணும். மந்த்தை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இங்கே பாருங்கள் வெரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். மந்த் ஆன் மந்த் நமக்கு டேட்டா வந்துருச்சு. இதில் எனக்கு ஜான்வரி மாதம் நான் எவ்வளோ சேல் பண்ணேன், டோட்டலை ட்ராக் பண்ணி டேட்டாவில் போடுறேன். இங்கே பாருங்கள், எனக்கு ஜான்வரியில் எவ்வளோ சேல் பண்ணேன், ஃபெப்ரவரியில் அமௌண்ட் எவ்வளோ சேல் பண்ணேன், மார்ச்சில் எவ்வளோ சேல் பண்ணேன். ஓகே, நமக்கு கொடுத்துருக்க டேட்டாவை வச்சு ஒரு பிவட் டேபிள் அழகாக போட்டாச்சு. இதுக்கப்புறமா நான் சொன்ன பார்த்தீங்களா கால்குலேட்டட் ஃபீல்டு. ஒரு எனக்கு என்னோட ரா டேட்டாவில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீல்டே இல்லை. இங்கே நான் ஒரு டேக்ஸ்ன்ற ஒரு ஃபீல்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். என்னோட ரெக்யர்மெண்ட் அதுதான், டேக்ஸ்ன்ற ஒரு ஃபீல்டை நான் இங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். இதுக்காக நான் வந்துட்டு இங்கே போயிட்டு டேக்ஸ் போடணுன்ற அவசியம் இல்லை. பிவட்லேயே அதுக்கு தான் ஒரு ஆப்ஷன் வந்து நான் ஒரு கால்குலேட்டட் ஃபீல்டு போடுறேன். என்னென்னா இந்த டோட்டல் அமௌண்ட்டுக்கு நான் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இருக்குது இல்லைங்களா? நம்ம 18% சர்வீஸ் டேக்ஸ் பே பண்ணுறோம், ஜிஎஸ்டி பே பண்ணுறோம். நம்ம அது போக வேணாம், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பர்சன்டேஜ் போடலாம். இங்கே பாருங்கள், பிவட் டேபிள் கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸில் போயிட்டு இங்கே பாருங்கள் ஃபார்முலாஸில் போனீங்கன்னா இங்கே கால்குலேட்டட் ஃபீல்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு நான் ஃபார் எக்ஸாம்பிள் டேக்ஸ்னே நேம் வச்சுக்கலாம். அந்த ஃபீல்டோட நேமும் டேக்ஸ்னு கொடுத்துட்டேன். ஃபார்முலா நம்ம தான் டிரைவ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பர்சன்டேஜ் போட போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டோட்டல்லேருந்து ஒரு 3%, லெட்ஸ் 3 or 5%, இந்த டோட்டல் அமௌண்ட்லேருந்து நான் 5% டேக்ஸ் பே பண்ண போகிறேன். ஸோ அப்போ டோட்டலை சூஸ் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபீல்டு இங்கே ஆட் ஆகிடும். இன்டூ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போடுறேன், 5% வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. சரிங்களா? இங்கே பாருங்கள் ஓகே கொடுக்குறேன். கொடுத்த உடனே இங்கே பாருங்கள் டேக்ஸ்ன்ற ஃபீல்டே ஆட் ஆயிடுச்சு. இதுதான் கால்குலேட்டட் ஃபீல்டு. இருக்கிற வேல்யூ வச்சு ஒரு கால்குலேஷன் பண்ணி நான் ஒரு புதுசாக ஒரு ஃபீல்டை கிரியேட் பண்ணுறேன். தட் இஸ் கால்டு கால்குலேட்டட் ஃபீல்டு. இங்கே பாருங்கள் 1600 ரூபாய்க்கு நான் 80 ரூபா டேக்ஸ் பே பண்ணுறேன். இட்ஸ் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் டேட்டா, டோன்ட் கோ வித் பர்சன்டேஜ். சரிங்களா? இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கால்குலேட்டட் ஃபீல்டுக்கு உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எக்ஸல் ஹெல்ப்பு தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பாய்.